பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். திரேதா யுகத்தில் மகாவிஷ்ணு ஸ்ரீராமராக அவதரித்தார். அந்த அவதாரத்தில் தாய் சொல்லை தட்டாமல் வாழ்வது, தந்தை சொல்லையே மந்திரமாக ஏற்பது, ஏகபத்தினி விரதனாக இருந்து காட்டுவது, எதிரிகளையும் அன்புடன் பார்ப்பது என்று பலவற்றை மனித குலத்திற்கு எடுத்து காட்டினார். ஆகவே ஸ்ரீராமனின் வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. இதற்கும் மேலும் ஒரு அற்புதம் உண்டு. அதை என்ன என்று பார்க்கலாம். ஸ்ரீராமனுக்கும் சீதாதேவிக்கும் பட்டாபிஷேகம் நடந்தது. அதற்கு பிறகு ஒரு சாபத்தினால் ஸ்ரீராமர் சீதாதேவி கானகத்திற்கு அனுப்புகிறார். அந்த சமயம் சீதாதேவி கருவுற்றிருந்தாள். விஸ்வாமித்திர ரிஷி சீதாதேவியை தனது ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று பேணி பாதுகாத்தார். சீதாதேவியும் லவ குசா என்ற இரட்டையர்களை பெற்றெடுத்தாள். அந்த இரட்டையர்களும் விஸ்வாமித்திரருடைய ஆசீர்வாதத்தாலும் சீதாதேவியின் அன்பாலும் நன்றாக வளர்ந்தனர். அவர்களுடைய பருவத்தில் சீதாதேவி ஸ்ரீராமனுடைய வரலாற்றை நிதானமாக அழகாக அவர்களுக்கு எடுத்துரைத்தாள். அதையெல்லாம் கேட்ட லவகுசா அந்த முழு வரலாற்றையும் இசை நயத்துடன் பாடல்களாக இயற்றி தாயிடம் பாடி காட்டினார். ஒரு சமயம் லவகுசா இருவருமே ஸ்ரீராமனின் அரண்மனைக்கு செல்ல வேண்டியதாயிற்று. அங்கு அவர் முன் அந்த இசை நயத்தோடு உள்ள பாடலை பாடினார். அந்த சமயம் ஸ்ரீராமருக்கு லவகுசா என்பவர் தனது பிள்ளைகள் என்று தெரியாது. லவகுசா என்ற இருவருக்கும் ஸ்ரீராமர் தான் தனது தந்தை என்றும் தெரியாது. அந்த இசை நயத்தோடு உள்ள பாடலை கேட்டபோது ஸ்ரீராமருக்கு மிகவும் வியந்தார். அதே சமயம் சீதாதேவி இல்லையே என்று மிகவும் வருந்தினார். இந்த நிகழ்ச்சியில் நமக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. என்ன என்றால், பொதுவாக வீட்டிலுள்ள பெரியோர்கள், பாட்டன் பாட்டி, தாத்தா பாட்டி, இவர்கள் பேரப்பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வம்சாவர்த்தியை பற்றி விவரமாக கூறுவார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கதைகளாகவோ நிகழ்ச்சிகளாகவோ கூறுவார்கள். இல்லை என்றால் பெற்ற தந்தை தாய் சமயம் வரும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, எவ்வாறு வாழ்ந்தனர், அவர்களுடைய மூதாதையர் யார் என்று எடுத்துரைப்பார். ஆனால் இந்த இராமாயணத்தில் பிள்ளைகள் தந்தை தாயை பற்றி தந்தைக்கே இசை நயத்துடன் பாடல்களை பாடுவது மிகவும் அற்புதம். ஆக ஸ்ரீராமர் அவதாரத்தில் ஸ்ரீராமரே அமர்ந்து கொண்டு தன் பிள்ளைகள் தன்னை பற்றிய வரலாற்றை கூறி கேட்க வேண்டிய ஒரு இன்பமான ஆனந்தமான நிகழ்ச்சி இந்த இதிகாசத்தில் அமைந்திருப்பது மிகவும் அற்புதமானது. இதை இன்றைய கால பிள்ளைகள் நன்கு கவனித்து, அதே சமயம் தமது பெற்றோர்களை பற்றியும் தமது மூதாதையர் பற்றியும் தெரிந்து கொண்டு அவற்றை நன்காக மனதில் வாங்கிக் கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக வாழ்க்கை ஆனந்தமாக அமையும். மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.